நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எழுத போகிற அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓவராலாக கவர் பண்ணியிருப்பீங்க. ஆனாலுமே வந்து நமக்கு வந்து எங்கேயோ படிக்காத மாதிரியே அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆகும். கண்டிப்பாக வந்து ப்ரெஷராக இருக்கும். இப்போது எக்ஸாம் டைமில் போய்ட்டு அந்த ப்ரெஷரோடு நம்ம அட்டென்ட் பண்ணால் நமக்கு வந்து மார்க் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, எப்படி வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து தூங்கியிருக்கணும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. நாளைக்கு தான் எக்ஸாம்னா இன்றைக்கி நைட் வந்து போட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். நைட்டு ஒழுங்காக தூங்கலைனா கூட அந்த டயர்டில் கூட அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுங்க. ஸோ ஹால் டிக்கெட்லாம் வந்து ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம லாஸ்ட் டே வந்து நம்ம எடுக்க போனால் சம் இஷ்யூஸால் நம்மளால் எடுக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஹால் டிக்கெட்லாம் வந்து அட்வான்ஸாகவே ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் பால் பென் வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகலாம் கூட வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஏதாச்சும் வேலிடான ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வேலிடான ப்ரூஃப்னால் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் வந்து பாஸ்போர்ட். இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வேலிடான ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் ஹால் டிக்கெட்டில் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவங்கள்ட்ட. சரிங்களா? சரி வாங்க, எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நான் இப்போயே சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம 9:30க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு, கொஷின் புக்லெட்லாம் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் புக்லெட்டு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா புக்லெட்டு பிரித்து வந்து பாருங்கள். ஸோ எல்லா கொஷின்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கொஷின் புக்லெட் நம்பரை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணுவீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் அதை பார்க்காமையே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் கொஷின் புக்லெட் நம்பரை வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஷின் புக்லெட் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய நேமு, அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ளஸ் கொஷின் புக்லெட்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா ஸோ அது இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபில் பண்ணுறதுல வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து டார்கெட் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் தமிழ் கொஸ்டின், ஜிஎஸ்ஸு, இப்போ மேக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கும் இருக்குது. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் சிம்பிளான டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்த உடனே நம்ம தமிழில் வந்து 90+ எடுக்கணும், மேக்ஸ் வந்து ஒரு 20 போடணும், ஜிஎஸ் வந்து ஒரு 45+, ஸோ 50, ஸோ அந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர் தான். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுனீங்கன்னா ஸோ அதில் வந்து சிம்பிளாக வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு 80 வச்சுக்கோங்க. 80 எடுத்தால் போதும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் வந்து மினிமம் வந்து ஒரு 18 நம்ம போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் வந்து ஒரு 40, அதில் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. 75 ஜிஎஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு 40 இல்லை ஒரு 35 அந்த ரேஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மினிமம் வந்து 40. சரிங்களா? இவ்வளோ டார்கெட் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ ஸோ எப்படி எழுதணுன்னா, இப்போ நீங்கள் தமிழ் கொஸ்டின் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கொஸ்டின் தெரியுது, 3வது கொஸ்டின் தெரியலன்னா அங்கேயே வந்து ஸ்டக்காகி யோசிச்சிட்டே இருக்காதிங்க. அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதேமாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிட்டு போனீங்கன்னா எண்ணில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 80 to 85, 80லேருந்து 85 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் வந்து ஒரு 5 இது வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஒரு 10 இது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து டார்கெட் வந்து ஒரு 85
மினிமம் 80 ஆச்சும் தமிழில் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் 80 ஸ்கோர் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இது தமிழ் வந்து கிளியர் ஆச்சா. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்னென்னா தமிழும் ப்ளஸ் மேக்ஸ். இப்போ தமிழ் வந்து 100 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின், மொத்தம் வந்து 125 கொஸ்டினா. இந்த 125 கொஸ்டினில் ஒரு 110 போடுற அளவுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. இந்த 125ல் வந்து இப்போ 110 எடுத்துட்டா நம்ம ஜிஎஸ்சில் வந்து ஒரு 30 இல்லை ஒரு 40 எடுத்தால் நம்ம ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் குரூப் 2ல். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மெயினாக தமிழ் அண்ட் மேக்ஸில் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து ஸோ தமிழில் வந்து மேக்ஸ்லேயே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மினிமம் வந்து மேக்ஸில் வந்து 15 அபோவ். ஸோ மினிமம் வந்து 18 ஆச்சும் நீங்கள் போகிறோம், 15 ஆச்சும் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு டோட்டல் யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்றது இருக்கவங்க இப்போ தமிழ் இருக்கு இல்லையா, தமிழில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ தமிழ் வந்து 80 நம்ம சொல்லிட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோமா. ஸோ அதில் வந்து 85 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து மேக்ஸ் வந்து ஃப்ரீ ஆயிருமா. ஸோ மேக்ஸ் வந்து அசால்ட்டாக ஒரு 15 போட்டுடலாம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தமிழில் வந்து இப்போ நீங்கள் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ மேக்ஸில் வந்து நமக்கு வேலை கம்மி. புரியுதா. அடுத்து வந்து ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ கேட்குற ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் வந்து ஜிஎஸ்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ ஜிஎஸ்சில் வந்து டார்கெட் வந்து 45ன்னு நம்ம வச்சுருக்கோமா. கண்டிப்பாக வந்து 45 எடுக்கணுன்னா கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா தான் வந்து ஒரு 40 எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 35 எடுக்கலாம். ஸோ ஏன்னா இப்போது கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருந்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸை வந்து எடுக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்கள் அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சும்மா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சிம்பிள் டார்கெட் வச்சுட்டிங்க. இப்போ சிம்பிள் டார்கெட் வச்சா ஸோ எவ்வளோ வருது. ஸோ 138 வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதிலே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தமிழில் ஒரு 5 மார்க் ஆட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸில் வந்து 18 மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் ஆகும் நமக்கு. ஸோ ஜிஎஸ்சில் வந்து ஒரு 40, ஒரு 43, 45 போட்டிங்கன்னா அசால்ட்டாக வந்து 140+ வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா. ஆனால் நமக்கு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணணுன்னா இந்த டைம் வந்து குறைஞ்சபட்சம் 150+ ஆச்சு நமக்கு தேவைப்படும். ஏன்னா வேகன்சி வந்து கம்மி. அதனால் வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கிறது தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து 150+ வந்து போடணும். இப்போ நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா 135 வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். 135 to 140. ஸோ ஆவரேஜாக 135 ஆச்சும் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிருந்தா போடலாம். இப்போ வந்து எப்படி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ தமிழில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 80 கொஸ்டின் தெரியும். அடுத்து மேக்ஸில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடுங்க. இப்போ 18. ஜிஎஸ்சில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடுங்க. ஒரு 35 to 40. இப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு 135+ வந்து நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் போட்டாச்சு. இது நமக்கு வந்து 150+ வேணும்னா மீது எத்தனை கொஸ்டின் நமக்கு வேணும். இன்னும் ஒரு 15 கொஸ்டின் வேணுமா. ஸோ எவ்வளோ கொஸ்டின் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ 62 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம வச்ச டார்கெட் படி மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னா 62 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இப்போ அந்த 62 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 20 கொஸ்டினாச்சும் இருக்கும். சரிங்களா. இப்போ 20லேருந்து 25 கொஸ்டின் வந்து நம்ம படித்ததாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரிலேட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நம்ம இதை வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் வந்து ஸோ 60 கொஸ்டினில் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக போட்டால் கூட குறைஞ்சபட்சம் வந்து 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 15 கொஸ்டின் வந்து இப்போ ரைட் ஆயிடுச்சுன்னா இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள். இப்போ 138 ப்ளஸ் ஒரு 15. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து 150 வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பதட்டப்படாமல் வந்து சிம்பிளாக வந்து டார்கெட் வைங்க. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எங்கேயாச்சும் வந்து நாங்கள் டவுன் ஆகிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் தெரிலனா நீங்கள் அதில் இருக்காதீங்க, விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எல்லாத்துலேயுமே அட்டன் பண்ணுங்கள். தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து அது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஒரு 130 கொஸ்டினாச்சும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி நீங்கள் போட்டிருப்பீங்க. இது 70 கொஸ்டின் இருக்கும். அந்த 70 கொஸ்டின்லேருந்து நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்கள். ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்லாம் போட்டிங்கனாலே குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 60 கொஸ்டினில் வந்து நமக்கு ரைட் ஆகிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 150 வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த எக்ஸாம் டைமில் வந்து கரெக்டாக வந்து நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகக்கூடாது, கொஞ்சம் கூலாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அப்போ தான் வந்து நம்மளால் வந்து மைண்ட் வந்து யோசிக்கும். மெயினாக வந்து தமிழும் மேக்ஸும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்சில் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்படி வரும் எப்படி வராதுன்னு. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து மெயினாக வந்து நம்ம தமிழையும் மேக்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி பார்த்துக்கோங்க.
தமிழில் அந்த 125 சொன்னேன் இல்லையா, அது குறைஞ்சபட்சம் 110 போகிற அளவுக்கு நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் 150. இப்போ ஜிஎஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து மேஜராக வந்து ஸோ ஐஎன்எம் டாபிக் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஐஎன்எம் வந்து நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகிருக்கும். 12th ஹிஸ்ட்ரி படித்தாலே ஐஎன்எம் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து 10th ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து எத்திக்ஸில் கொஞ்சம் இருக்குது. ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ அங்கே இருந்தால் வந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஜென்ரலாக நம்ம கான்செப்ட் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் வந்து ஜென்ரலாக கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th 12th எக்கனாமிக்ஸில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து மேஜராக இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்கும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதா வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ்லாம் ஒன்ஸ் திரும்ப பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து புதுசாக வந்து எதுவும் படிக்காதீங்க. மேஜராக வந்து எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது பாருங்கள். நல்லா மேக்ஸ் பாருங்கள். இப்போ தமிழ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அது ஒன்ஸ் ரிவிஷன் பண்ண டைம் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை மேக்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம 85 வந்து 80 to 85 வந்து நார்மலாகவே ஆல்ரெடி படிச்சிருந்தாலே ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ஹேண்ட் ரைட்டனாக கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஃப்ரீயாகவே டெஸ்ட் சீரிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் வேணும்னாலும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.